यं ब्रह्म वरुणेन्द्र रुद्र मरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदाक्रम उपनिषदैर्गायन्ति यं सामगा ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुसुरगणा देवाय तस्मै नमः। तत्र पश्य स्थितान् पार्थः पितॄनत पितामहान् आचार्यं मातुलान् भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा स्वसुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धून् अवस्थितान् कृपया परयाविष्टः विषिदन्निदमब्रवीत्. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத்தியாயம் 1, ஸ்லோகம் 26. போர்க்களத்தின் நடுவில் நின்றபடி பாட்டனார்கள், ஆச்சாரியர்கள், தந்தைமார்கள், மாமனார்கள், சகோதரர்கள், மாமன்கள், மகன்கள், பேரன்கள், நண்பர்கள் மற்றும் பல நலன் விரும்பிகள் கூடியிருப்பதை அர்ஜுனனால் பார்க்க முடிந்தது. சுற்றமும் நட்பும் திசை மாறும் நேரம் நம் மனதை அது சிதைக்கும். அனைத்து சுற்றமும் நட்பும் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொண்டால் கலக்கமில்லை. He is the relative and friend to us and for everyone forever. அத்தியாயம் 1, ஸ்லோகம் 27. தன்னுடைய சுற்றமும் நட்பும் எதிரணியில் இருப்பதை பார்த்த அந்த குந்தியின் மகன் அவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் மிகுந்த கருணையினால் கவலை கொண்டான். Compassion is a divine quality, whereas attachment leads to delusion. அர்ஜுனன் போர்க்களத்தில் நின்று கொண்டு எதிரில் உள்ளவர்களை பார்த்ததும் அவனுக்கு பயங்கர குழப்பம் வந்து போச்சு. அவன் கருணையையும் பாசத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டான். ஒரு நல்ல பக்தனுக்கு அனைத்து உயிர்கள்கிட்டையும் ஏற்படுறது கருணை. பற்றுதல் உடையவனுக்கு குறிப்பிட்ட உயிர்கள், உறவுகள், பொருட்கள் இவற்றின் மீது மட்டுமே பாசம் ஏற்படும். அது கட்டுப்படுத்த முடியாத உணர்வுகளை தூண்டிவிடக்கூடியது. அந்த பாசம், அந்த பற்றுதல் நம்முடைய நோக்கத்தையும் தெளிவையும் பாதிக்கக்கூடியது, மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. மிக உயர்வான குறிக்கோள் உடையவராயினும் அவர்கள் அந்த குறிக்கோளின் நோக்கத்தை சிறிது தவறாக இல்லது குறைவாக எடை போடக்கூடிய அளவிற்கு அவர்களை கொண்டு செல்லும். அந்த நிலையில தான் இருந்தான் அர்ஜுனன். அப்போ நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான உறவுகள், இந்த மாதிரியான தொடர்புகள், இந்த மாதிரியான பற்றுகள் இதெல்லாம் நமக்கு நிரந்தரமே கிடையாது. நமது முதன்மையான உறவு என்பது அது பகவான் கிட்ட ஏற்படுற உறவு மட்டும்தான். இப்பிறவியில நமக்கு ஏற்பட்டிருக்க இதெல்லாம் வெறும் தொடர்பு, அவ்வளவுதான். நிரந்தர உறவு பகவான். நமக்கு ஒவ்வொரு பிறவியிலும் ஏற்படக்கூடிய உறவுகள் வெறும் தொடர்பு, அவ்வளவுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவரே தான் எல்லாம், அவரே தான் சுற்றம், அவரே தான் நட்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த கவலையும் பிரச்சனையும் கிடையாது. இதை ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடு ஒற்றுமையாவும் உனக்கே நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு தெளிவு பாருங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு உறவு, உனக்கு தான் நாங்க வேலை செய்வோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் திருப்பாவிலே சொல்லியிருப்பாங்க, உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. என்ன செஞ்சாலும் உன்னோட ஆன உறவு ஒழிக்கவே முடியாது. நாங்க உனக்கு தான் சொந்தம், நீ எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தெளிவான உறுதியான பிடிப்பு பகவான் இடத்துல நமக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எதிரில் நிற்கிறவங்களெல்லாம் பார்த்து நம்ம கவலைப்படவே வேண்டாம். ஐயோ இவன் அண்ணனாச்சே, இவன் தம்பியாச்சே, இவன் மாமாவாச்சே, இவன் என்னோட டீச்சராச்சே, இவன் என் தாத்தாவாச்சே, இதெல்லாம் பயப்படவே வேண்டாம்.
பகவான் இருக்கார். அவர் என்ன சொல்றாரோ அத நம்ம செய்ய போறோம். அப்போ இவங்கலாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க இப்ப ஏற்பட்ட உறவு. எனக்கு என்றும் உள்ள உறவு அவர் இருக்கும்போது, அவர் சொல் பேச்சை கேட்பது தான் எனக்கு பயன் தரும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் பகவான் என்னுடைய உறவுன்னு நீங்க நெனச்சிட்டீங்கன்னா, வேற எத பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.